ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பண்ணி சீரியல் வந்து அடுத்தடுத்த எபிசோட் வந்து கதை வந்து எப்படி கொண்டு போகணும்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பண்ணி சீரியல் வந்து கதை வந்து இனிமேல் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம திருவிழா வந்து கொண்டாடுறதுக்காண்டி சாமியார் பூசாரிலாம் வந்து சாவியை வந்து ஆனந்தியோட அப்பாட்ட வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து திருவிழாவை கொண்டாடலாம் அப்படின்னு உரிமை கொடுத்தாச்சு. இனிமேல் வந்து கோயில் கதவை திறந்து இனிமேல் திருவிழா கொண்டாட்டத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. நிறைய கும்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் எல்லாமே இருக்க போது அதில் வந்து நிறைய விளையாட்டு போட்டியும் வரப்போகுது. விளையாட்டு போட்டியில் வந்து நம்ம மகேஷ், மித்ரா, அன்பு, ஆனந்த் எல்லாமே வந்து கலந்து வந்து போட்டியாக வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து கொண்டாட போகிறாங்கன்னு வந்து அடுத்தடுத்த எபிசோடில். ஆனால் வந்து மகேஷ் வந்து நம்ம ஆனந்தியோட அப்பா அம்மாட்ட எப்போ தான் வந்து அவங்க ஆனந்தியை லவ் பண்ணுற விஷயத்தை வந்து எப்போ சொல்ல போகிறாரோ அப்போ தான் பூங்கம்பமே வெடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஆனந்தியோட அப்பா அம்மா தான் வந்து ரொம்பவுமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து அவர் நல்ல பணக்காரராக இருக்கார், அதனால் வந்து நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் வந்து ஆனந்தி வந்து மகேஷ் வந்து நல்ல ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறாங்க இன்னும் வரைக்கும். ஆனால் வந்து மகேஷ் வந்து ஐ லவ் யூ சொன்னாலுமே வந்து ஆனந்தி வந்து கோவப்படல. ஆனந்தி வந்து அதில் வேலை பார்க்குறதுனால வந்து எதுவுமே பண்ணலை. ஆனால் வந்து அன்பை தான் ரொம்பவே வந்து நம்ம ஆனந்தி வந்து உரி காதலிக்கிறாங்க. அன்பும் அதேமாரி வந்து செம்மையாக வந்து காதல் எப்படிலாம் போடுறாரு. ஆனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனந்திக்கும் அன்புக்கும் கல்யாணம் முடியுமா, இல்லாட்டா ஆனந்திக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் முடிக்குமா, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கல கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் வந்து என்ன தான் நடக்க போகுதுன்னே தெரியல. ரொம்பவே சஸ்பென்ஸாக இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம சுயம்புலிங்க வந்து எப்படியாவது ஆனந்தி வந்து ஏதாவது பண்ணணும், அவள் வந்து இந்த திருவிழாவுக்கு வரவே கூடாது, அந்தளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஆனந்தியை வந்து மயக்கடைஞ்சு உழுற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஓடி போயிடும்போது வந்து அப்போ வந்து நம்ம அன்பு மகேஷ் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அது வந்து என்னன்னு தெரியல. ஒரு வேளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஊரில் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்காது மாதிரி தான் காமிப்பாங்க. கிராமத்தில் வந்து பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டலே இருக்காது, ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும். அந்த சீன் கூட இதில் வந்து கொஞ்சம் காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து சிட்டியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும். இப்போ வந்து கிராமத்தில் வந்ததுனால வந்து கிராமத்தில் வந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லாத காரணத்தில் வந்து அந்த சீனை வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இந்த சீரியலில் வந்து. அதுக்கப்புறம் வந்து நான் ஆனந்திக்கு என்னாச்சுன்னு தெரியல, மயக்க அடைகிறாங்க. ஒருவேளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அன்பு மகேஷும் நம்ம ஆனந்தியை கேர் பண்ணதை பார்க்க போனால் யாரை தான் கல்யாணம் முடிக்க போகிறேன்னு தெரியல. மகேஷும் வந்து ரொம்பவே வந்து லவ்லாம் சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து என்ன நடக்கும்னு தெரியல. ஃபைட் சீன்லாம் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுயம்புலிங்க எது பண்ணாலும் வந்து நம்ம அன்பு மகேஷ் இருக்கிறதுனால வந்து ஆனந்தியை எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம மகேஷ் அன்பு வந்து செம்மையாக வந்து ஃபைட்லாம் செம்ம வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாரி வந்து என்ன தான் கதை கொண்டு போகிறாங்கன்னா அடுத்தடுத்த எபிசோடு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் வந்து திருவிழா கொண்டாட்டத்தில் வந்து நிறைய விளையாட்டு போட்டெலாம் வைக்கிறாங்க. அந்த விளையாட்டு போட்டை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இதேமாரி சீரியல் வியூ வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்.